மை சேனல். நான் அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலரில் தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை குருணியாக வெட்டி சேர்த்துக்கணும். ஒரு வெங்காயத்தையும் நல்லா குருணியாக வெட்டி இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்து வதக்கணும். உப்பு நிறைய சேர்க்கக்கூடாது. பாதி கேரட்டை சீவிட்டு இதோடு சேர்த்து வதக்கணும். இப்போ இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சிடணும். நான் 2 எக்கு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். எக்கை நல்லா பீட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பீட் பண்ணியாச்சு. எக்கு நல்லா பீட் பண்ண பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இந்த எக்கில் சேர்த்துக்கணும். 2 கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். இட்லி மாவு சேர்த்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணியாக இருந்துச்சுன்னா மட்டும் இன்னொரு கரண்டி மாவு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் யூஸ் பண்ணுற கரண்டி ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் நான் 3 கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். குழிப்பணியார சட்டி நல்லா சூடான பிறகு எல்லா குழியிலையும் எண்ணெய் விட்டுக்கணும். இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பிடலாம். நான் கம்பி வச்சு திருப்புறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கம்பி இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு திருப்பலாம். இது நான் வடைக்கு யூஸ் பண்ணுற கம்பி. இது எல்லா டைமுமே நம்ம குழிப்பணியாரத்துக்குன்னு தனியாக மாவு அரைச்சி சுட முடியாது. இந்த மாதிரி இட்லி மாவு, தோசை மாவு ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கும்போது அதில் 2 முட்டை சேர்த்து நம்ம சுட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் கேரட்டும் சேர்த்துருக்கோம். நிறைய குழந்தைங்க கீரை சாப்பிட்றதில்ல, அதனால் நீங்கள் கொஞ்சம் கீரையும் மிக்ஸ் பண்ணி செய்து கொடுத்து பாருங்கள். இதுக்கு சட்னி எதுவுமே தேவைப்படாது, இப்படியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இதில் உப்பு சேர்க்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி மாவுலேயும் உப்பு இருக்குது. இந்த அளவுக்கு எனக்கு 18 பீஸ் வந்துச்சு. இந்த மாதிரி ஏதாவது செய்து கொடுத்தா தான் குழந்தைங்க சாப்பிட்றாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.